திருவள்ளூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் இன்று அதிக கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களுடன் செய்தியாளர் மாணிக்கம் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மாணிக்கம், இது குறித்தான தகவல்கள். கிட்வா புயல் இன்றைய மாலை நேரத்துக்கு பிறகாக வலுவிழக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு அறிவிப்பை வெளியிட்டிருந்தாலும் கூட மழைக்கான வாய்ப்பு இன்றைய தினம் 2 மாவட்டங்கள்ல அதி கனமழை என்ற அளவில் தொடர்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. திருவள்ளூர், ராணிப்பேட்டை ஆகிய 2 மாவட்டங்களில் ஓரிரு இடங்கள்ல அதி கனமழை என்ற அளவில் 20 சென்டிமீட்டருக்கு அதிகமாக மழை பொழிவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர் ஆகிய 4 மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல இன்று மிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. திருப்பத்தூர், திருவண்ணாமலை, விழுப்புரம் மற்றும் புதுவை ஆகிய பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையத்துடைய முன்னறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. புயலுடைய நகர்வு என்பது வடக்கு மாவட்டங்களை நோக்கி நகர்ந்து வரக்கூடிய சூழல்ல அது வட கடலோர பகுதிகளை ஒட்டியவாறு கரையை கடக்காமல் தமிழ்நாட்டை கடந்து செல்லும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சூழலில் தமிழ்நாட்டில் இன்றைய தினம் வட கடலோர மாவட்டங்களில் காற்றுடைய வேகம், சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களில் காற்றுடைய வேகம் தரைக்காற்று அதிகபட்சமாக மணிக்கு 80 கிலோமீட்டர் வேகம் வரையில் வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு எதிர்பார்ப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். நேற்றைய தினம் வானிலை ஆய்வு முன்னெடுப்பு கொடுக்கும் பொழுது இன்று நவம்பர் 30ஆம் தேதியான இன்றைய தினம் தமிழ்நாட்டில் 9 மாவட்டங்களில் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக கணித்திருந்தார்கள். ஆனால் தற்பொழுது ஏற்பட்டிருக்கக்கூடிய வானிலை மாற்றங்கள் அடிப்படையில் 4 மாவட்டங்களில் மட்டும் மிக கனமழைக்கான வாய்ப்பும், 2 மாவட்டங்களில் அதிக கனமழைக்கான வாய்ப்பு தொடர்வதாகவும், அதே போன்று 3 மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பும், புதுவை உட்பட 3 மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. தொடர்ந்து நாளை தினம் தமிழ்நாட்டில் பரவலாக மழைக்கான வாய்ப்புகள் இல்லை எனவும், அதே நேரத்தில் ஓரிரு இடங்களில் மட்டும் மழைக்கான வாய்ப்பு லேசானதுடன் மிதமான அளவில் இருப்பதற்கான சாத்தியங்கள் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் கூடுதலாக நாளை தினம் திருவள்ளூர் மாவட்டத்தில் மட்டும் கனமழை என்ற அளவில் மழை தொடர்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. புயல் இன்று மாலை நேரத்துக்கு பிறகாக தான் வலுவிழக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதால் தொடர்ந்து புயலிலிருந்து வலுவிழந்தாலும் கூட அது தொடர்ச்சியாக நிலவக்கூடிய ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்ற நிலையிலேயே அதிக மழைப்பொழிவு ஏற்படுத்தக்கூடிய வலு அதனிடம் இருப்பதாக வானிலை ஆய்வு கணித்திருக்கிறாங்க. இதன் காரணமாக கடலோர மாவட்டங்கள்ல திருவள்ளூர், செங்கல்பட்டு, சென்னை ஆகிய மாவட்டங்களுக்கு இன்றைய தினம் மழைக்கான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அதே போன்ற ஒற்றைகள் உள் மாவட்டங்களில் இன்றைய தினம் சற்று தீவிரமாக மழை பொழிவு இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் கூடுதலாக இந்த மாவட்டங்கள் எல்லாம் இன்று மாலை நேரத்துக்கு பிறகாகத்தான் மழையினுடைய தீவிரத்தன்மை தொடங்கும் எனவும், தற்போதைய சூழல்ல வறண்ட காற்று வருவதனால் புயலில் இருந்து வரக்கூடிய மழை மேக கூட்டங்கள் ஏதும் இல்லாது வெறும் காற்று மட்டுமே நிலப்பரப்புக்குள்ளாக வருவதாக வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. மேலும் இந்த வறண்ட காற்று புயலுக்குள்ளாக ஊடுருவதன் மூலமாக காற்று முறிதல் ஏற்பட்டு புயல் சுழலக்கூடிய தன்மைக்கு அது பாதகமான ஒரு நிலைக்கு செல்வதாகவும், இதன் காரணமாகவே எதிர்பார்க்கப்பட்ட அளவிலான மழை கடந்த 24 மணி நேரத்தில் கிடைக்கவில்லை எனவும் வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. இந்த சூழல்ல இது நகர்வு என்பது தொடர்ந்து வடக்கு திசையில் இருக்கக்கூடிய நிலையில் புயலுக்கு கிழக்கு பக்கம் இருக்கக்கூடிய வங்கக்கடலில் இருந்து அதற்கு தேவையான ஈரப்பதமான காற்று மாலை நேரத்துக்கு பிறகாக கிடைக்கக்கூடும் எனவும், அதனால் உருவாகக்கூடிய மழைமேக கூட்டங்கள் சென்னை மற்றும் அதனை உற்றி இருக்கக்கூடிய அண்டை மாவட்டங்களிலும் வட உள் மாவட்டங்களிலும் பரவலாக மழைப்பொழிவை ஏற்படுத்துவதற்கான சாதகமான சூழல் தற்பொழுது வானிலையில் நிலவுவதாக வானிலை ஆய்வு முன்னறிவிப்பில் தெரிவித்திருக்கிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.